2 பேரும் சேர்ந்து ஒன்னாதான் படிச்சோம். அவர் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு. நான் சரியா படிக்காம துணை முதலமைச்சர் ஆயிட்டேன். இந்த அந்த பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் ஒருத்தன் நாச்சியப்பன் பாத்திர கடையில 2 கப்பை வாங்கிக்கிட்டு போய் அப்பா கிட்டையும் பையன்கிட்டையும் போய் கொடுத்தானே, என்னையா உளவுத்துறை நீங்க சொல்லுங்க? நடக்கலாமா இது ஒரு கவர்மெண்ட்ல? யாருங்க அவனுக்கு எப்படி இவங்களை எல்லாம் ஏமாத்திர முடியும்னு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது. ஏங்க நமக்கு எல்லாம் இத்தனை வருஷம் ஜேர்னலிஸ்ட் சொல்லி தெரியணும், நமக்கு தெரியலங்க. அவனுக்கு தெரியுதுங்க டுபாகூர் கவர்மெண்ட் இதுன்னு தெரியுதுங்க அவனுக்கு. அதுவும் அப்பாவை பார்க்கும்போது ஒரு கப்பு, பையனை பார்க்கும்போது வேற கப்பு. அப்ப எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்கு பாருங்க. ஏங்க இது வெக்கப்பட்டிருக்க வேணாம்? ஆமா, பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். சிஎம் கோவப்பட்டிருக்க வேணாம்? யோ என்னையா பண்ணிட்டீங்கன்னு குறைஞ்சது 4 தலை உருண்டுக்கணுமா? எதுக்குமே ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா இவரை பார்த்த பையனை சீட்டிங் கேஸ்ல போட்டுக்கணும். ஆமா, எதுக்குமே நடவடிக்கை எடுக்கலன்னா ஒரு சிஎம் பார்த்து இந்த அதிகாரிகள் எதுக்கு பயப்படணும்னு சொல்லுங்க.